இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். முடிந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உதிர்த்த 6வது வார்த்தை. இந்த உலகத்திற்கு என்ன நோக்கத்திற்காக அவர் வந்தாரோ அவை எல்லாம் நிறைவேறி முடிந்த பிறகு அவர் என்னுடைய பணி முடிந்தது என்று சொன்னார். அதுபோன்று நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு அப்பா முடிச்சிட்டேன் சொல்லி ஒரு பெருமூச்சு விடுவோம். அதுபோலதான் பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலும் தற்பொழுது முடிந்தது என்று சொல்லத்தக்கதாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. எனது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் ஆசிரிய பயணமானது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆசிரிய பணிதான் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த பணி இன்னும் முடிவுக்கு வரவில்லை, தொடர்கிறது. கடந்த 15 வருடமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஒரு உடற்கல்வி ஆசிரியராக வேலை பார்ப்பதற்கு எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எதற்காக இந்த முடிவுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டாங்க. அப்போ வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான வசனத்தை அவர்களிடமும் சொன்னேன், உங்களிடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். இந்த 2011ஆம் ஆண்டு அங்க ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு நான் எதிர்பார்த்தது போன்ற ஒரு சூழ்நிலை அங்கு இல்லை. ஆனால் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளலாம் என்று நான் எவ்வளவோ முயற்சி செய்து முடியவில்லை. அதாவது மன திருப்தி, மன ரம்யம் இல்லாத ஒரு இடத்துல தொடர்ந்து வேலை செய்ய வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் எனக்கு எழுது கொண்டே இருந்தது. ஒரே ஒரு வாழ்க்கை தானே, மன நிறைவு இல்லாமல் மன மகிழ்ச்சி இல்லாம அந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிறகுன்னு சொல்லி ஏராளமான சமயங்கள்ல முடிவெடுத்திருக்கேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா முற்றிலுமாக அதுல இருந்து வெளியில் வர முடியல. ஸோ அதனால நிறைய லாஸ் ஆஃப் பே. கிட்டத்தட்ட 15 வருடம் வேலை என்றாலும் ஒழுங்கா வேலை செஞ்சது, ஒரு மன சந்தோஷத்தோடு மன ரம்யத்தோடு வேலை செஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 வருஷம் தான் இருக்கும். ஏன்னா ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம சேலரி சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது. அதாவது கொஞ்சம் சம்பளம் தான், அதுல நிறைய முடிவாங்க, நம்ம மக்கள் வாங்கிடுவாங்க. ஸோ அதுல உடன்பாடு இல்லாதனால இறுதியாக பாத்தீங்கன்னா இந்த அரசியல் நிலைப்பாடுகள் எனக்கு மிகுந்த ஒரு வழியை கொடுத்தது. நான் ஏற்கனவே 2021ஆம் வருடம் பாத்தீங்கன்னா அங்க நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து ஒரு வீடியோ போடும்போது சொன்னேன். ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு சொன்னேன், இப்படி நீங்க தொடர்ந்தீங்கன்னா நாங்க விடமாட்டோம், நான் வருவேன்னு சொன்னேன். அதுபோல பாத்தீங்கன்னா கர்த்தர் இந்த ஆசிரியர் பணியிலிருந்து என்னை விடுவித்து வந்தாலும் இங்கு நடக்கின்ற அவலங்களை தொடர்ந்து வலைதளத்தில் கொண்டு வருவேன். ஆண்டவரின் பணியை தொடர்ந்து உற்சாகமாக செய்வேன். இதுவரை என்னோடு பயணித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும், தாளாளர் பெருமக்களுக்கும், அதுபோல் மேலாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுதும் இருக்கின்ற நிர்வாகம் எனது ராஜினாமா கடிதத்தை அங்கீகரித்து அவர்கள் என்ன அந்த வேலையிலிருந்து ரிலீவ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த நிர்வாகம் சரியான தகுதியான ஒரு நபருக்கு அந்த வேலையை கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். பல வருடமாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நான் ஆசிரியராக வேலை பார்த்தாலும் ஏராளமான நிறைகள் குறைகள் இருந்தாலும் இந்த ஆசிரியர் பணியில என்னை மிகவும் வேதனைப்படுத்திய ஒரு விஷயம், முகம் சுளிக்க வைத்த விஷயம், மாணவர்களுக்கு அறிவொளி ஏற்றி அறிவுரை கூறும் ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிக கொடூரமான ஒரு மனிதத்தன்மையற்ற செயலை செஞ்சாங்க. அதை நான் பாத்தீங்கன்னா சொல்வதற்கு தயக்கப்படவில்லை. அது என்னன்னா இங்க படிக்கிற பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைங்க. காலையில சாப்பிடாம ஒரு 50 பிள்ளைகள் வரும், மத்தியானம் சாப்பிடாம ஒரு 100 பிள்ளைகள் இருக்கும். அது இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர்கள் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இன்றி அந்த பிள்ளைங்களை பார்க்க வைத்து அறுசுவை உணவை சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம கேட்ட சொல்லுவாங்க, இது நம்ம காசு தானே, நாங்க சாப்பிடுறதுல என்னன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஒருவேளை பழைய சாப்பிட்டு இருந்தாலும் ஏதோ முடிஞ்ச சாப்பிட்டு இருந்தாலும் இவர்கள் சாப்பிடுகின்ற இந்த அறுசுவை உணவு அவர்களை பார்த்தீங்கன்னா மிகுந்த காயத்தை ஏற்படுத்தும், மிகுந்த வலி ஏற்படுத்தும். இதை கடைசி வரைக்கும் யாருமே உணரல. இப்ப கூட செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் கூட மனிதத்தன்மையற்ற ஒரு செயல் பாத்தீங்கன்னா மற்றவர்களை பார்க்க வைத்து, குறிப்பாக சின்னம் சிறார்களை, இந்த படிக்கின்ற பிள்ளைகளை பார்க்க வைத்து ஆசிரியர்கள் அறுசுவை உண்பது பாத்தீங்கன்னா வெக்கக்கேடானது. அது இன்னைக்கும் தொடர்ந்து தான் நினைக்கிறேன். தயவு செய்து தற்போது இருக்க நிர்வாகம் அதை தடை செய்யுங்க, உடனடியா என்ன அதை நிற்பாட்டுங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இப்ப நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஆனா கரஸ்பாண்டும் ஹெட் மாஸ்டரும் சேர்ந்து உட்காந்துங்கிறாங்க, கிளாஸை கட் பண்ணிட்டு உட்காந்துங்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் திருமண்டல மீட்பேக்கும் பாத்தீங்கன்னா வருங்காலங்களில் என்ன பண்ணும், அரசியல் நிலைப்பாடு இருக்கும். நமது ஆதரவு பெற்றவர்கள், நம்மை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கல்வி நிலையங்களுக்குள் வரும் பொழுது அவை முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இந்த காலகட்டங்களில் இது போன்ற ஒரு முடிவை, ஒரு அரசு சம்பளத்தை பாத்தீங்கன்னா யாரும் அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க. ஒரு 5000 ரூபாய் கண்டக்டர் வேலைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு அடிப்படி இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுத்திருக்காங்க. இனிமே என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நிச்சயமாக கர்த்தர் எனக்கு நிறைய வழி காட்டியிருக்காங்க. ஒரு வாசலை கர்த்தர் அடைத்தால் 7 வழியை திறப்பார் சொல்லுவாங்க. அதுல ஒரு வழிதான் பாத்தீங்கன்னா அந்த ஊடக வழி.
நான் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினராக உள்ளேன். மாநிலம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய செயல்பாடு உள்ளது. ஸோ அதுல உறுப்பினர் கார்டு எடுத்து ஏற்கனவே 2 வருஷமா அதுதான் இருக்கேன். தற்போது வெளிப்படையாக அதை அறிவிக்கிறேன். எனவே இனிமேல் எனது பாதை வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் இருந்தது போல தவறுகளை வந்து பாத்தீங்கன்னா சுட்டி காட்டுவேன், நல்லதுகளை என்ன பண்ணுவேன், நான் கண்டிப்பாக ஆதரிப்பேன். அதே சமயத்தில் யார் வேண்டுமானாலும் என்னை அணுகலாம். ஒரு ஊடகவியலாளராக உங்கள் தரப்பில் இருக்கிற நியாயத்தை நான் வெளிப்படுத்துவதற்கு நிச்சயமாக தயங்க மாட்டேன். எந்த அணியும் எனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது 2 அணி இங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மாற்றாக ஒரு மனிதர்கள் வரமாட்டார்கள் என்று நிறைய பேர் என்று சொன்னாங்க. அதைத்தான் நான் வெளிப்படுத்தினேன். கடந்த கால கசப்புகளை மறந்து சகோதரர்களாக நமது பயணம் தொடரட்டும். குறிப்பாக இஎஸ்எஃப் அணியினருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தேன், எனது வலைதளத்துல பேசியிருந்த ஒரு காணொலி எடுத்து உங்களுக்கு சாதகமாக அதை நீங்க போட்டிருக்கீங்க. அது தேவையற்றது. உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணலாம், அணுகலாம். உங்களுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக எனது வலைதளத்தில் உங்களுடைய நியாயத்தையும் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எப்பொழுது வேண்டுமானால் என்னை அழையுங்கள். உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்க இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 பேராயர் கேண்டிடேட் இருக்கிறாங்க. அவங்களை என்ன பண்ணுங்க, நீங்க பேச சொல்லுங்க. உங்கள் தரப்பில் இருக்க நியாயத்தை சொல்லி என்ன பண்ணுங்க, நீங்க கண்டிப்பாக வாக்கு கேளுங்கள். நீங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக அமையட்டும் என்பதை இந்த சமயத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணியானது முடிந்து விட்டாலும் நிச்சயமாக ஆண்டவரின் பணி என்பது இங்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த பேராயர் தேர்தல் என்பது பாத்தீங்கன்னா நம் அனைவருக்கும் மிக முக்கியமானது. நான் ஒரு ஆயரை வந்து ஆதரித்து எனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினாலும் ஆண்டவர் கடந்த ஒரு வாரமாக என்னிடத்தில் தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருப்பது ஒரு ஜெப கூடுகையை, ஒரு உபவாச கூடுகையை நடத்த வேண்டும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதுனால வருகின்ற வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி மெஞ்ஞானபுரத்தில் வைத்து இயேசுவின் தரிசன கூடாரங்கள் இந்த ஜெப இடத்துல ஒரு கூட்டம் நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்பு சேனல் பண்ணல, இது வந்து திருமண்டல் மீட்பு இயக்கம் பண்ணல, திருமண்டல ஜெப ஐக்கியன்னு சொல்லி ஒரு நண்பர்கள் இணைந்து நம்ம நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கோம். நான் வந்து என்னுடைய சுய பலத்தில் நிற்கல, எனக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேயர் டீம் இருக்கு. ஸோ நானும் அதில் ஒருவன். ஸோ அவர்கள் தான் இணைந்து நம்ம இருக்காங்க. இதை செய்யணும்னு சொல்லி நாங்கள் உற்சாகமாக செய்யறோம். இந்த உபவாச கூடையானது அணி சார்பற்றது. இது ஆண்டவரின் சார்பாக நாங்கள் கூடுகிறோம். முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா நினிவே மக்கள் பாவம் செய்த பொழுது யோனா தீர்க்கதரிசி அங்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும் பொழுது அந்த நினிவே பட்டணத்தின் அரசன் முதல் அனைத்து விலங்குகளையும் நம்ம ரெட்டு உடைத்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து என்ன பண்றாங்களா, தங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டாங்கன்னு சொல்லி இருக்குது, மனம் வருந்தாங்கன்னு சொல்லி. எனவே தற்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் தலைவராக இருப்பவர் நான் எஸ் டி கே ராஜன் அவர்கள். உங்களையும் அன்போடு அழைக்கிறோம். நேரில் சந்தித்து நாங்கள் உங்களை அழைப்போம். நீங்களும் வாங்க. அதுபோல அங்க இருக்கின்ற உபதலைவர், கிளரிக்கல் செக்ரட்டரி எல்லாரும் வாங்க. அதுபோல டிஎஸ்எஃப் அணியின் முன்னாள் லே செயலர் அண்ணன் கிப்சன் அவர்கள் நீங்களும் வாங்க. அதுபோல முக்கியமாக அந்த 10 பேராயர் வேட்பாளர்கள் தயவு செய்து வாங்க. உங்களுக்கான மேடையை நாங்கள் அமைத்து தருகிறோம். நீங்கள் மக்களிடத்துல பேசுங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் வந்து லைவ்ல பேசுங்க. ஒரு 5 நிமிடம் நீங்க பேசினா கூட பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கடந்த காலங்களில் நடந்த தவறு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் நடக்காது என்ற ஒரு உறுதிமொழியை திருமண்டல மக்களுக்கு நீங்கள் எடுத்து கூறுங்கள். நாங்க அன்போடு கூறுகிறோம். உங்கள் கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா உங்கள் அணியினர் சேர்ந்துவிட்டு மட்டும் ஓட்டு போட்டு நீங்க வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட உலகத்துக்கு தெரியப்படுத்தினால் நிச்சயமாக அது உத்தமமாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த அழைப்பை நான் விடுகிறேன். இது கர்த்தரின் ஊழியம். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த மனிதனையோ எந்த அணியையோ ப்ரமோட் பண்றதுக்கு நாங்க இதை செய்யல அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எதற்காக இந்த கூடுகை, எதற்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு உபவாச கூட்டமாக நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக இது வந்து சாதாரண ஒரு தேர்தல் கிடையாது, ஒரு அரசியல் தேர்தல் கிடையாது, ஒரு ஆயர் பேராயராக மாறுகிற தேர்தல். இப்போ கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொன்னது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். புனித வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல எரேமியால 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ரொம்ப அருமையா கர்த்தர் என்று சொன்ன ஒரு வார்த்தை, என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நமக்கு கடந்த ஒரு 5 வருடமாக ஒரு பிரதான மேய்ப்பன் இல்ல, நம்முடைய மேய்ப்பர்களும் வந்து பாத்தீங்கன்னா சரியான நெறி இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே வந்து பார்த்தா இந்த ஆடுகளும் சிதறடிக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வேற சபைக்கு எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அழுத்தங்கள் வந்துச்சு. நம்ம ஏஜிக்கு போயிருவோமா, பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போயிருவோமான்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ண யோசனை. ஆனாலும் பாத்தீங்கன்னா இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சபை சிஎஸ்ஐ என்பது. இங்க நம்ம ஆடுகளா இருக்கிறோம். அப்ப நம்ம மேய்ப்பர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு தலைமை மேய்ப்பனாக வருகின்ற ஒரு பேராயரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூடுகை. அது போல பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
நிறைய ஆயர்கள் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்துல மாட்டிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய கோபம் வந்து பார்த்தோன்னா ஆயர்கள் மேல இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா லே பீப்புள் வந்து பார்த்தோன்னா அரசியல்வாதிகள். ஆனா நீங்கள் ஆயர்கள், ஆண்டவரால் அழைப்பு பெற்றவர்கள். நீங்கள் வந்து தவறியது கர்த்தருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் என் ஆடுகளின் மீதியா இருப்பவைகளை தூரத்திலிருந்து எல்லா தேசங்களிலிருந்தும் சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன், அப்போது அவைகள் பழுகி பெருகும். பாருங்க, அதாவது இங்கிருந்து பிரிஞ்சு போன ஆடுகளும் அதாவது விசுவாசிகளும் இந்த திருச்சபைக்கு மீண்டும் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் நம்பிக்கைக்குரிய வார்த்தை. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த மனித சக்தியாலேயோ எந்த பணத்தாலேயோ நடக்காது. நிச்சயமாக இது கர்த்தரின் அழைப்பை பெற்று உண்மையிலே பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பெற்ற ஒரு ஆயர் பேராயராக மாறலாம் மற்றதான் நடக்கும். அடுத்து பாருங்க, அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவர்கள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:4. பழைய எல்லாத்தையும் மறந்துருங்க. நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க. நீங்க வந்து மக்கள்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இது எந்த தனி மனிதனுக்காக இல்லை, நம்ம திருமண்டலத்துக்காக. இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமது கமிஷனரி பேராயர் கிறிஸ்டோபர் விஜயன் ஐயா அவர்களையும் அழைக்க இருக்கின்றோம். அது போல இந்த கூட்டத்துல விசேஷமாக ஒரு பேராயர் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்காங்க. சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல மக்களும் தயவு செய்து வந்து இந்த கூடுகையில் கலந்து கொள்ளுங்கள். நமது முன்னோர்கள், நமது மிஷினரிகள் நமக்கு கொடுத்த இந்த பேராயத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. எனவே இந்த ஜெப கூடுகைக்கு அணி சார்பின்றி அரசியல் சார்பற்று அனைவரும் வருமாறு உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. திருச்சபையே கிரியை செய்வாய், தூய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே.